ஹாய் லகைஸ், வெல்கம் டு சிசி கேமிங் ஆல். இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, போன வாட்டி சிஎஸ் விளாண்டுருப்போம் அக்கா கூட. அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி நம்ம ஹாய் லகைஸ், வெல்கம் டு சிசி கேமிங் ஆல். இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, போன வாட்டி சிஎஸ் விளாண்டுருப்போம் அக்கா கூட. அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி நம்ம தம்பி வந்திருக்காரு. நம்ம தம்பி போன வாட்டி அக்காவை கன்பேக் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு தோத்துட்டான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா போன வாட்டி நம்ம அக்காவை தரமாக அடிச்சிருப்போம். இந்த வாட்டியும் பார்த்தீங்கன்னா நம்ம ஆடி தரமாக வருண்டாக தான் ப்ளே பண்ண போகிறோம். போன வாட்டி சிஎஸ் ஆனோம். ஆனால் போன மேட்ச் பார்த்தீங்களா கைஸ், தோக்குற மாதிரி போய்ட்டு தரமான ஜெயிச்சிருப்பேன். லாஸ்ட்டில் அடித்து என் தம்பி வாயில் ஓட்ட வாடையை அடிச்சிருப்பேன். இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா நம்ம நல்ல இடத்துல இறங்கி பார்த்தீங்கன்னா வருண்டாக தான் ஃபஸ்ட் டைமாக ப்ளே பண்ண போகிறோம். சிஎஸ் ஃபஸ்ட் டைமாக ப்ளே பண்ணிட்டோம். ஓகே, இந்த கன்று ஏன்டா இன்னும் கையில் வச்சுருக்கேன்னு தெரில. இருந்தாலும் ஏதாவது ஒரு இனிமேச்சும் இந்த மேட்ச் முடியறதுக்குள்ள நம்ம கையில் மாட்டணும். ஆனால் நம்ம பசங்கிட்ட மட்டும் கண்டிப்பாக கட்டிடுவாங்க. நம்ம எஃப்எஃப்கே உதிஸ் பார்த்தீங்கன்னா அந்த லாஸ்ட்டில் தான் இருக்காது. சரி, இதுக்குள்ளே போக முடியுமா? டேரெக்டாக போகும்போது சூப்பராக போகும்போது நம்ம அந்த லாஸ்ட்டுக்கு மட்டும் போயிட்டால் போதும். ஓகே, வந்தாச்சு. இப்போ இது உள்ள என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இது உள்ள கன் இருக்குது. என்னடா எல்லாம் அங்கே போயிட்டீங்க கைஸ்? அவங்க எதுவும் எடுக்கிற மாதிரி தெரியுது கைஸ். இருங்க, இது வேணாம் கன்னு புல்லட் தான் இருக்குது. எம்இடிசிஓ அது வேணாம் கைஸ், நல்லா இருக்காது. என்னடா எல்லாம் உட்காந்து இப்படி பண்ணுறீங்க? இருங்கடா நானும் எடுத்துக்கிறேன். எதுவும் அவ்வளோதான் எனக்கு பிடிக்கல கைஸ். இந்த கண்ணே எனக்கு ஓகே என்னன்னு தோணுது. நல்லா 99 சிப் போட்டுடலாம் அர்சனல் ஓப்பன் பண்ணி. ஆனால் கண்டிப்பாக நம்ம அர்சனல்னு ஒன்று ஓப்பன் பண்ணியே தான் கைஸ் ஆகணும். ஏன்னா போன வாட்டி பார்த்தீங்கன்னா நம்ம சிஎஸ்சில் சூப்பராக விளாண்டு மாசாக என்ட்ரி கொடுத்துருப்போம். அதே மாதிரி இந்த பருண்டாலையும் மாசாக என்ட்ரி கொடுத்தே ஆகிறோம். ஓகே, அவனோட எஃப்எஃப்கே உதிஸ் அப்படி அப்படின்னு போயிட்டு வரான். ஒழுங்காக ஆடுறானா பாருங்க. எப்பவுமே தோற்று போகிற பாட்டுக்குட்டி நம்ம எஃப்எஃப்கே உதிஸ். அவர் பார்த்தீங்கன்னா தோற்றுனே இருப்பார். ஆனால் இந்த வாட்டி அவர் சூப்பராக அடிப்பாருன்னு நான் நம்புகிறேன். இந்த மாதிரி எந்த கண்ணுமே நல்லா இல்லை கைஸ் அவ்வளோவா. ஓகே, மெடிக்கெட் தான் ரொம்ப முக்கியம் நம்மளுக்கு. மெடிக்கெட் தான் முக்கியம். இந்த டோக்கன் இதுக்கு எங்க கைஸ் 1000 டோக்கன் பிடிச்சிட்டாங்க கைஸ். ஆனால் அந்த 1000 டோக்கன் வச்சு என்ன பண்ண போகிறேன் தெரியல. இந்த ப்ரோ நல்லா சூப்பராக தான் ஆடி இருப்பாருன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம மட்டும் படாகத்தி எடுத்துன்னு போகிறோம். படாகத்தி எடுத்து மண்டையிலும் நோப்போம் கைஸ் எல்லாரையும். ஆனால் அந்த படாகட்டி நமக்கு யூஸே ஆகாது. யூஸ் ஆனாலும் நம்மளுக்கு ஒரு நல்ல இடத்துல தான் பார்த்தீங்கன்னா நமக்கு யூஸ் ஆகணும். அவனிடம் என்னடா பண்ணுற தம்பி? டே தம்பி, இப்போ பாடுறா இப்போ ஏன் டிஜே பாடுறடா. இருங்க இது கொஞ்சம் நல்லாயிருக்கும். கராத்தே பண்ணுற மாதிரி எவ்வளோ கெத்தாக இருக்குது. எவருங்க எவ்வளோ கெத்தாக இருக்குது. இது கூட நல்லா இல்லை. நீ நல்லா டம்முடப்பா மாதிரி தாண்டா ஆடுற. நல்லா டம்முடப்பா. அவன்டா என்னடா நான் வரத்துக்குள்ள நீங்கள் மட்டும் என்னடா டக்குன்னு வேகமாக போகிறீங்க. இருங்கடா நானும் வரேன்டா. இது இப்போ இங்கே ஏதோ ஒரு குதிச்சு அப்படியே மேலே ஒரு பட்டனை அமைக்கி மேலே போகணும். அதுதான் வேலை. போட வேகமாக போட வந்துட்டான். என்னடா எல்லாம் பறந்துட்டீங்க. ஐ ஆம் கம்மிங்டா. வெயிட்ரா வரேன்டா. டக்குன்னு வண்டிங்க அர்சனல் ஓப்பன் பண்ணேன். டே அதுக்குள்ளே இப்போ எல்லாம் பறிக்கிட்டீங்கடா. டே எனக்கு ஒன்றாச்சும் இருக்குதாடா. டே எல்லாத்தையும் நல்லா சூப்பராக பறிக்கிட்டீங்கடா. நல்லா செம்மையாக பறிக்கினீங்களே. உங்களுக்கு இப்போ சந்தோஷம் தானே? எல்லாத்தையும் பறிக்கினேன் கைஸ். ஒன்றும் உடைக்கலை. இந்த டப் கன்று வந்து நல்லாவே தப்பு நினச்சிடாதீங்க. இந்த பார்த்தீங்கன்னா இந்த கன்று பேர் என்னன்னு தெரியல. அந்த டும் அப்படின்னு சொல்லிட்டுல அந்த கன்று வந்து கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். இவர்கிட்ட பார்த்தீங்கன்னா நம்ம டோக்கன் கொடுத்தாச்சு. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே போய் NP40 கைஸ் அங்கே NP40 இருந்துச்சுனாலும் வேணான்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த கண்ணே அதோட கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். இது நில்ற நம்மளை வச்சு விளாடி காட்டினே இருக்கு. டேய் தம்பி, அவனதில் ரொம்ப ஓவர்றா. அவனும் வரட்டும்டா எஃப்எஃப்கே உதிஸ். அவனை பாருங்களேன் பின்னாடி எப்படி சும்மா கெத்தா உட்காந்து வரான். நம்ம போய் கொஞ்சம் லூட்டு பொறுக்கிட்டு இதே இடத்துக்கு வரலான்டா. எனக்கு இன்னும் அதான் கரெக்டுன்னு தோணுது. ஏன்னா இந்த இடத்துல தான் நம்ம கோயை அடிச்சிருப்போம். அப்போல்லாம் எனக்கு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணலான்னு வியூஸே போகாதுன்னு ஒரு ஐடியாவில் இருக்கும். இப்போ தான் வியூஸ் போகுன்ற ஒரு ஐடியா இருக்குது. நல்ல கண்டென்ட் எடுத்து போடலான்னு. இன்னும் யாருமே சொல்லாமல் இருக்காங்கடா. அது எனக்கு நல்லா அதிசயமாக இருக்குதுடா. எங்கடா அவன் ஒருத்தனை காணோம். பாவண்டா அவன் நம்ம கூட வந்து இவ்வளோ கஷ்டம் இவ்வளோ வேதனை படுறான்டா. அவன் யாருக்கு என்னதான் தீவு செஞ்சானோ. என்னடா அவனுக்கு செம்ம பக்கு. என்னடா உள்ளலாம் போகுது. சரி விட்டுருங்க. இந்த மாதிரிலாம் பக்குலாம் நிறையா ஆக வாய்ப்பு இருக்குது.
அடுத்த ஸ்னல் ஓப்பன் பண்ணுறாங்களா டே இதுலையாச்சும் எனக்கு ஒரு சிப்பு கொடுங்களா டே ஒரு சிப்பு கொடுங்கடா எப்பா கைஸ் எடு வந்துட்டு சிப்பு எப்படியோ எடுத்தாச்சு எனக்கு எப்படியோ சிப்பு எடுத்தாச்சுன்னு தோணுங்க கைஸ் எனக்கு தான் கைஸ் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஓகே மேகு வேணாம் இது வேணாம் என்னடா அதே ஸ்னல் இந்த மாதிரி இருக்குது கைஸ் நான் 99 சிப்பு எதுக்கு தான் போடலான்னு எனக்கு ஒரு ஐடியா இருக்குது ஒரு நல்ல கண்ணுக்கு போட்டாலே போதுங்க கைஸ் இப்போ எனக்கு அதில் என்ன கன் எடுக்கலாம் NP40 போடலான்னு நினைக்கிறேன் கைஸ் NP40 ஒன்று போட்டு எனக்கு வந்து என்னடா கைஸ் இதுக்கு போட்டாச்சு அடுத்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த கன்று பேர் என்ன தெரியல SCVயா அந்த ஏதோ கன்று அது மட்டும் இருந்தாலே போதும் அந்த கன்று வந்து நான் சூப்பராக ப்ளே பண்ணுவேன் போன மேட்ச்சும் ஏதோ ஒரு மேட்ச்சில் எடுத்துருப்பேன் கைஸ் அவங்ககிட்ட எனிமி காட்டுது கைஸ் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் செத்துட்டாங்க கைஸ் இங்கே க்ளோவல் தான் போடணும் இப்போ நான் உனக்கு க்ளோவல் போட்டு ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கேன் கைஸ் கஷ்டப்பட்டு ரிவ்யூ தகுதி சொல்லக்குடி கைஸ் எல்லாம் காலி ஆகிட்டே இருக்காங்க கைஸ் இப்போ இன்னொரு இடத்துல நம்ம தம்பி எப்படி ஒரு வேலையை ரிவ்யூ பண்ணியாச்சு டே தம்பி இருறா நான் சுற்றின்னு வரேன்டா நீ கவலைப்படாதடா ஏன்னா இப்படிக்கா வந்தால் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆயிரும் ஓகே இப்போ நான் சுற்றியாச்சு என்னடா மேலே போகிறான் டே எங்கடா போகிறேன் மேலே இனிமையா இரா வரண்டா டே அந்த சைடு இருக்கே ஸ்காட் தானே என்னடா எங்கடா போயின்னு வந்துருக்க ஐயோ டே தம்பி கொஞ்சம் லைட்டாக பேட்டி பாரு டே இருறா நானும் வரேன்டா மேலேருந்து அடிச்சா சூப்பராக இனிமே தருவாங்க அதுக்கு தானே மேலே போகிற டே தம்பி கொஞ்சம் வேகமாக பாடுறேன் எனிமி இருக்காங்களான்னு எனிமி இருக்காங்கண்ணா கன்ஃபார்ம்ண்ணா இப்போ பாருங்கண்ணா நான் எப்படி போகிறேன்னு மட்டும் பாருங்கண்ணா டே தம்பி நீ போகிற மாதிரி தெரில நான் முன்னாடி ஒரு க்ளால் போட்டு ஏறுறேன் கடவுள் மேலே வார்த்தை வச்சுட்டு ஏறுறேன் கடவுள் இருந்தால் சரி தான் என்னடா நீ முன்னாடி போயிட்டே வரண்டா இப்போ என்ன உனக்கு தூரத்தில் தானே இருக்காங்க நான் போய்ட்டு அவனை ரிவ்யூ பண்ணிட்டு வரேன் நான் FFK போய் ரிவ்யூ பண்ணுறேன்டா இன்னும் அவனே ரிவ்யூ பண்ணுறான் ஓகே என்ன ப்ராப்ளம் ஓகே ஜோன் இஸ் கம்மிங் ஜோன் வருது ஐயோ அவனை வேறு ரிவ்யூ வேறு பண்ண முடியல ஸ்ட்ராங் இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ரிவ்யூ டே ஆமாண்டா என்கிட்ட டோக்கன் மன்னிச்சிடா இப்போ எவனோ ஒருத்தன் போய் டோக்கன் பிடிக்கணுமேடா யாரா பிடிப்பா டோன்ட் ஃபியர் ஐ மிஸ் இயர் வெள்ளை கலர் சட்டை ஈஸியர் நான் போய் பிடிக்கிறேன் அதை நீ போய்ட்டு அவனை ரிவ்யூ பண்ணு தம்பி இப்போ பாரு நான் எப்படி ரிவ்யூ பண்ணுறேன்னு மட்டும் தம்பி நான் ரிவ்யூ பண்ணால் நல்ல சேஃபான இடத்துல இறங்கடா ஏன்னா அவங்க என்ன விட்டுன்னு வர்றாங்க எப்படியும் நம்ம தம்பி வர ரிவ்யூ பண்ணியாச்சு கடகடன்னு இறங்கி இப்போ கடகடன்னு போனோம் அடா பாவி இறங்கனோடனே என் தம்பியை பாருங்களேன் என்ன சொன்னேன் சட்டுக்குடு ஓடுன்னு ஓடுறான் அங்கே பாருங்களேன் என்ன வேகமாக ஓடின்னு இருக்கான் என்னடா தம்பி இருறா தம்பி நான் இப்போயே வரண்டா தம்பி கைஸ் இந்த எந்த புதரு பார்த்தாலுமே அந்த ஊக்கான் இருக்கலாம் அந்த மாதிரி நம்மளும் ஒளிஞ்சிக்கலான் இருக்கேன் அடுத்த மேட்ச்சில் நம்மளால் ட்ரை பண்ணலாம் இந்த ஊக்கான் எடுத்துகிட்டு வந்து போடுற மாதிரி டேய் தம்பி உனக்கு 100 வயசுடா நீ கஷ்டப்பட்டு டோக்கன் பிடிச்சிட்ட டோன்ட் ஃபியர் ஐ மிஸ் சூப்பர் மச்சில் ஆகிட மச்சான் என் தம்பி அங்கே ரொம்ப கஷ்டப்பட்டுருவான் நான் வந்தால் தான் எல்லாம் முடியல கைஸ் அவனே முடிச்சு விட்டான் தூரத்தில் ஏதோ வெள்ளை கலர் க்ளோவல் மாதிரி தெரியுதுடா டே தம்பி ஆமாண்டா தம்பி அவங்க ஒருத்தர் இருக்கான்டா ஆனால் அவனை நான் முடிச்சு விட்டேன் இன்னொரு க்ளோவல் தெரிஞ்சிடாங்க இப்போ நீ போட்ட க்ளோவலாக எந்த க்ளோவல்ரா இருறா அங்கே ஒன்று இருக்கான் நான் பார்த்துன்னு வரேன் டே கொஞ்சம் இருறா எனக்கு பயமாகடா என்னோட காப்பாற்றி மட்டும் விட்டுடா டவுன் பிடிச்சி அவனை மேலே இப்பெல்லாம் போயிட்டு பயந்துன்னு இருக்கேனேடா சரி இப்போ நம்ம போட்டு ஓனா தான் நல்லது டே கொஞ்சம் வேகமாக கார் எடுங்கடா போகணும்டா அங்கே போய் லூட்டாக பொறிக்கின்னு இருக்கீங்கடா எங்கடா அவன் இருக்கானே இல்லையாடா இருக்கான் டே அவன் அங்கே ஒருத்தர் இருக்கானடா வேக மாட்டீங்கடா டே வானான்னு வெறுப்பேத்தாதுடா அவனே ரிவ்யூ பண்ணிட்டான்டா இருறா ஓடுறா வேகமாக முடியல கார் எடுறா கார் எடுத்து நச்சுமில்ல ஓடுன்னு ஒன்றுண்டா வேகமான்றா தம்பி முதல்ல ஒரு நல்ல சேஃபான இடத்துக்கு போடா தம்பி அதொன்னு நமக்கு ரொம்ப நல்லதாக இருக்கும் என்னடா இப்படி போகிற
தம்பி சூப்பரா தம்பி ஐடியா. உங்கள் டோக்கன் என்னடா ஸ்கிட்டில் அடிச்சு பிடிக்கிற? சரி கொஞ்சம் வேகமாக போ. இன்னைக்கு நம்ம எப்படியாச்சும் கோய் அடிச்சிடணும்டா. போன மேட்ச்சில் எப்படியே தாக்கு பிடிச்சி சிஎஸ்சில் அடித்தோம். இந்த வாட்டியாச்சும் பர்மலாச்சும் எப்படியாச்சும் அடிச்சோம்டா. ஏன்டா அர்சனல் வந்திருக்கீங்க? ஓப்பனில் தான்டா இருக்கு இன்னும். நான் போய்ட்டு வேகமாக எதாவது இருக்குதான்னு பார்க்குறேன்டா. ஓகே எல்லாமே இருக்குது. ஓகே நான் எடுத்தாச்சுடா. தம்பி நில்றா நானே இருக்கிறேன்டா. எப்போடா ஐயோ அவரை பாவம்டா. என்னோட என்ன மட்டும் விட்டுட்டு போறீங்க? அதெல்லாம் வேணாம்டா. அவன் கதறி இருந்தாலும் பரவாயில்ல. இந்த இடத்துல தான் நம்ம எப்படியாச்சும் போய் அடிச்சாகணும். ஏன்னா அதில் லாஸ்ட் ஒன்று வேறு. நம்ம எப்படியாச்சும் கடவுள்னு போய் அடிக்கணும். நீ கொஞ்சம் நிறுத்து. வேகமாக போட உள்ள ரெண்டுமே இருக்காண்டு. தம்பி நான் கீழே எடுத்துடுறேன்டா. இந்த இடத்துல நம்ம எப்படியாச்சும் வேகமாக போய் அடிச்சாகணும்டா. வேகமாக போடா. அவன் அங்கே போயிட்டு இருக்கான். அந்த சைடு தான்டா இனிமே காட்டுது. போடா இல்லை நான் எகிரி குச்சி வரேன்டா. நீ அவனை மட்டும் எப்படியாச்சும் அடிச்சிடுறா. நான் தோற்று போனாலும் சொல்லிட்டே தோற்று போயிடுவேன்டா. நீ தான் கொஞ்சம் சூப்பராக ஆடின்னு இருக்க. பூ அந்த கலெக்ட் பண்ணி அப்படியே ஒளிஞ்சுக்கூடா. எங்கடா அவனை காணோம்? வேணா அங்கே போய் கார் ஓட்டின்னு இருக்கான் அவன். ஐயோ அவன் வேறு கார் ஓட்டினே இருக்கான். தம்பி அங்கே தூரத்தில் ஒரு லூட் பாக்ஸ் மாதிரி தருதுடா. அதில் மட்டும் என்ன இருக்குன்னு மட்டும் நான் பார்த்துட்டு வந்துடுறேன்டா. என்ன இருக்குது? எல்லாமே வேஸ்ட்டாக தான்டா இருக்குது. இங்கே இருக்க எதுவுமே நல்லடா. ஆனால் ஒரு எனிமே கூட நம்ம கையில் இங்கே வந்து எவனுமே மாட்ட மாட்டேறாங்களேடா. ஒரு நிமிஷம் மாட்டோன்னு பார்த்தா மாட்டவே மாட்டேறாங்க. ஆனால் நம்ம இங்கே தான்டா இருக்கீங்க. இங்கே தான்டா எல்லாம் ஒழிஞ்சுட்டு இருக்கீங்க. கொஞ்சம் சேஃபாக இருந்தாலே போதும்டா. நான் அவன்கிட்ட வரேன்டா. அங்கே போய் நின்றுக்கலாம். எவனா வந்தானா தகடுங்க நிச்சிடலாம். ஆன்சை தான்டா காட்டுது. எவனா அடிச்சிருக்கிது போகிறான்டா. வேணாண்டா கன்று வேணாம். ஆல்ரெடி 19 inch வேறு நான் எல்லாத்துக்கும் போட்டு வச்சுருக்கேன். ஏன்னா அதுவே சேஃபாக தான் இருக்கும். அவன் வேறு என்ன கார் ஓட்டினே இருக்கான். அப்போ பார்த்தாலும் கார் ஓட்டி நில்றா தெரியாம ஏறிட்டுண்டா. ஐயோ வேறு கார் வேறு ஓட்டுமானே தெரில. நீ இப்படியே ரவுண்ட் ஆடுறா. எதாவது எனிமி நம்மளை அடிப்பான். அப்போ அவன் நச்சிடலான்டா. இங்கடி ஏன்டா இங்கே போயின்னு இருக்கான் என் தம்பி. அவன் அங்கே தான் போகிறான். சரி விட அவன் எங்கே எனிமின்னா அவனை பார்க்கலாம். ஆனால் இங்கே என்ன இருக்காங்க? ஏன்னா ஒரு எனிமே கூட மாட்டவே மாட்டுறாங்க. இல்லாடி உனக்கு கார் ஓட்ட தெரியுமாடா? என்னடா சொல்லினே இருக்க? ஒழுங்கா போடா. இருடா தம்பி நான் வேகமாக வந்துட்டு இருக்கேன்டா. இவன் வேற பார்த்தாலும் கார் ஓட்டினே இருக்கிறான். என்ன வேற அடிக்கிறீங்கடா பின்னாடி இந்த டம்னு. ஐயோடி என்னையே முடிச்சு விட்டாங்கடா. ஐயோ அந்த வெள்ளை சொக்கா வர எங்கே இருக்கான்னு வர தெரில. இல்லைடா அவன் ரிவ்யூ பண்ணுறான்டா. இப்போ மட்டும் அந்த எனிமியை மட்டும் இப்போ எப்படியாச்சும் அடிச்சிட்டா மட்டும் போதும்டா. இப்போ நீ ஏறியா நான் ஏறுவாடா. இல்லை நீ ஏறு நான் பார்த்துக்கிறேன். ஏறு நான் சூப்பராக ஆடுறதா இருக்கட்டும். நீ முதல்ல போய் அவனை அவனை அடித்ததாண்டா எல்லாமே கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம மட்டும் அவனை முடிச்சிட்டோன்னு வச்சுக்கோ. செம பயாடா. செம வெறித்தனமான கன்பேக் பயாவாக இருக்கும்டா. போடா. ஆனால் தோற்ற மட்டும் செஞ்சிடாதடா. ப்ளீஸ்ரா. குட் ஜாப் அதான்டா பார்த்துட்டு இருக்கேன். அப்படியே ஒரு க்ளால் போட்டால் ஏறினே இருக்கு. ஓசிக்கில் தட்டுறதாண்டா அண்ணனோட வேலையே. கைஸ் என்ன மாதிரி ஓசி தட்டுறாங்க யாராக இருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய தூள் அப்படி தான் என் தம்பி அடிக்கும் போது அடிக்கடி போய் வச்சிடுவேன். சிண்டை கோமாயிடுவான். அதனால பரவாயில்ல. இப்பயே நம்ம சரி மெடிக்கிட்டு போகிறோம். அவங்க தூரத்தில் இருக்காங்க கைஸ். தெரியுதுன்னு நினைக்கிறேன். அங்கே இருக்கிறான். என் தம்பி நான் தைரியம் பைவான் மாதிரி ஏறின்னு இருக்கான். நீ பைவானா இருந்துட்டு போ. எந்த மாவா வேணாலும் இருந்துட்டு போ. இப்போ நான் மட்டும் நஷ்டா போதும். இரு தம்பி நான் பார்த்துக்கிறேன்டா. எஸ் ஹாய் கைஸ் எல்லாருக்கும் பாய். ஆல் கைஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எல்லாருக்கும் பாய்.